வேலையை கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கலாம் அப்படின்றதுக்காக நம்ம இதை வாங்கியிருப்போம். ஆனால் இது கொஞ்ச நாள் ஒர்க் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரோப் வந்து ஸ்டக் ஆயிரும். இந்த இழுக்க முடியாமல் அந்த ரோப் ஸ்டக் ஆகிட்டு என்ன பண்ணுவோம், தூக்கி நம்ம ஓரம் போட்டுருவோம். இதில் அப்படின்னா தூக்கி வெளியே போட்டுருவோம். நம்ம தூக்கி போடாமல் இது எப்படி சரி பண்ணலான்றது இது சரி பண்ணலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட்டை நீங்கள் வந்து இப்படி லாக் பண்ணி ரிலீஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஓப்பன் ஆயிரும். இது மாதிரி ஓப்பன் ஆகி டாப்பில் வந்து உங்களுக்கு இது மாதிரி வந்துடும். நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா செட்டப் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ இது என்ன அப்படின்னா, இப்போ இது மேலே இருக்கிற இது ஒரு பீஸ் தனியாக வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதை பாருங்கள், இது மாதிரி ஒரு பீஸ் இது மாதிரி பீஸ் வந்து 2 பீஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஒர்க்கு பார்த்தீங்களா, மேலே ஒரு ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, இது மேலே ஒரு ரவுண்ட் பாயிண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ஸ்க்ரூ டைப் மாதிரி. ஆனால் இது வந்து ப்ரெஸ் பண்ணுற ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்குது. இது அப்படியே நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரூ மாதிரி உங்களுக்கு வந்துடும். இது ஒரு பீஸ் இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் இதை வெளியே எடுத்திங்கன்னா இந்த ஒரு பீஸ் தனியாக வந்துடும். இதுதான் வந்து உங்களுக்கு வந்து இங்கே நீங்கள் ரோப்பு இழுக்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த ரோப்பு தான் வந்து உங்களுக்கு வந்து ட்விஸ்ட் ஆகி ஒரு சிக்கல் ஏற்பட்டு உங்களுக்கு வந்து உங்களால் இழுக்க முடியாமல் லாக் ஆகிறதுக்கு காரணமே இதுக்குள்ளே இருக்கிற இந்த ரோப்பு தான். மாறி மாறி ஒன்று மேலே ஒன்று சுற்றிக்கிட்டு இது வந்து ரோப்பு வந்து உங்களால் இழுக்க முடியாமல் லாக் ஆகிரும். மற்றபடி இதில் வேறு என்ன பெருசாக ஒரு மெக்கானிசம்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் உங்களுக்கு அந்த ரிட்டர்ன் போகிற டென்ஷன் ஸ்ப்ரிங்கு. இந்த ஸ்ப்ரிங்கில் தயவுசெய்து நீங்கள் கையை வச்சிட்டிங்க அப்படின்னா திருப்பி உங்களால் சுருட்டி இந்த ஸ்ப்ரிங்கை வந்து உள்ளே போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த ஸ்ப்ரிங்கில் கையை வைக்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இப்போ ரோப்பை மட்டும் நல்லா நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஈவனாக இருக்கிற மாதிரி, ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி நீங்கள் இது மாதிரி இந்த ரோப்பை வந்து இதே மாதிரி வச்சு போட்டு லைனாக ஈவனாக இருக்கிற மாதிரி நீங்கள் சுற்றிட்டீங்க அப்படின்னா இப்போ அந்த சுற்றுறோம் பார்த்தீங்களா, இது மாதிரி நல்லா சுற்றிட்டு கரெக்டாக இதில் ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோல் மாதிரி இருக்கும். இந்த ஹோல் வந்து கரெக்டாக இதோட பாயிண்டில் வந்து உட்காரணும். இந்த பாயிண்டில் வந்து உட்காந்தா தான் கரெக்டாக அதில் போய் லாக் ஆகும். இப்போ நான் வந்து இது மாதிரி உட்கார வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு லாக் ஆகிரும். திருப்பி மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஸ்க்ரூவை எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் டைப் ஸ்க்ரூவை எடுத்து இந்த சென்டர் பாயிண்டில் வச்சு இப்படி அழுத்திட்டிங்கன்னா லாக் ஆகிரும். இதேமாதிரி சொன்னால் பார்த்தீங்களா, இந்த 2 பீஸை வந்து இந்த கட் பாயிண்ட் வந்து கீழே இருக்கிற மாதிரி இந்த டைப்பில் இப்படி இருக்கிற மாதிரி இந்த பக்கம் ஒன்று ஆப்போசிட் போட்டு இது மாதிரி போட்டு நீங்கள் லாக் பண்ணணும். ஸ்லாட்டில் உட்கார வச்சுட்டு நீங்கள் திருப்பி மறுபடியும் எப்போதும் போல் இந்த கப்பை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இப்படி வச்சு நீங்கள் கரெக்டாக உட்கார வச்சுருங்க. ரிமூவ் பண்ணிங்களோ அதே லொக்கேஷனில் வச்சு நீங்கள் இது மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து லாக் பாயிண்ட் வந்து கரெக்டாக வந்து லாக் ஆகிடும். நான் அப்படி தான் பண்ணேன். இந்த பாருங்கள் லொக்கேஷன் இது மாதிரி லாக் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு வந்து லாக் ஆகிடும். நீங்கள் ஆப்ரேட் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி உங்களுக்கு ஆப்ரேட் ஆகும். அதனால் நீங்கள் தூக்கி போடணுன்னு அவசியம் இல்லை. இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனுக்கு வந்து சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. பாய்.